ஸ்ரீ தேவி பாகவதம் 197 பகுதி. மலை வளமும் நதி வளமும். நாரத மாமுனிவரே, மந்திர மலையிலிருந்து அருணை நதி பாய்கிறது. இந்த நதி மீது பட்டு வரும் காற்று சுகந்த மனமுடையது. அந்த நறுமணத்தை பார்வதி தேவியும் அவளது தோழிகளும் மிகவும் விரும்பி அந்நதி கரைக்கு வந்து அந்த நறுமணத்தை அனுபவிப்பர். யானையை விட பெரிய விதையில்லாத நாவல் பழங்கள் அங்குண்டு. அப்பழங்கள் வெடித்து சிதறி அவற்றுள் விழுவதால் 6 நாவல் பழ நிறமாகவும் நீர் சுவையாகவும் இருக்கும். சுபார் மலையின் உச்சியில் ஒரு கடம்ப மரம் உள்ளது. அந்த மரத்தின் பழங்களில் இருந்து பெருகி ஓடும் மது சாற்றை தேவர்களும் தேவ மகளிர்களும் குடித்து இன்பப் பெருக்கோடு ஆடி பாடி மகிழ்வார்கள். குமுத மலையின் சிகரத்தில் நிற்கும் ஆலமரத்தின் கிளைகளில் இருந்து பாலும் தயிரும் நெய்யும் பெருகி ஓடும். மேரு மலையை சுற்றி 20 மலைகள் உள்ளன. 197 பகுதி நிறைவடைந்தது.